ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல்லே சில்லி பன் மிக சுவையாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மெதுவாக பிசைங்க. ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க, மெதுவாக பிசைங்க. 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அதே மாதிரி நல்லா மெதுவாக உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தட்டில் எல்லா உருண்டைகளையுமே அப்படி உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம உருண்டைகளை பிடிச்சி வச்சுருப்போம்ல, அந்த உருண்டையை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற உருண்டைகளையுமே நம்ம இப்போ பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு தேவையானது ஆனியன், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஆனியனை மட்டும் இப்படி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி பொடிசாக வெட்டி வச்சுருப்போம்னா இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஆனியனையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரியே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியை போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா கம்மியாக போட்டாலே போதும், 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸும் அதே மாதிரி 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருப்போம்ல, அந்த மாவை எடுத்து இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதும்னு தோணுது, கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம பொரித்து வச்ச அந்த உருண்டைகளை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி இதை வேக விடுங்க. இப்போ நம்மளுக்கு சில்லி பன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டிதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஹோட்டலில் உள்ள மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.